தென்னிந்திய சினிமா சைடில் ரொம்பவே முக்கியமான ஒரு நடிகை இருக்கிறவங்க தான் நடிகை சாய் பல்லவி. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும். பொதுவாக நடிகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திரைப்படங்களில் கவர்ச்சியான காட்சிகளையும் கவர்ச்சியான கதாபாத்திரத்துலையும் நடிப்பாங்க. அதுவே அவங்களோட ரியல் லைஃப்பில் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க ஒரு நார்மலான ஒரு பர்சனாக ரொம்ப அடக்கொடுக்கமான ஒருத்தங்களாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில நடிகைகள் அவங்களுடைய நிஜ வாழ்க்கையில் கவர்ச்சியான ஒரு நடிகையாக இருப்பாங்க. ஆனால் அவங்க திரையில் பார்க்கும்போது எந்த விதமான கவர்ச்சியான காட்சிகளையோ எந்த விதமான கவர்ச்சியான கதாபாத்திரத்தையும் நடிக்க மாட்டாங்க. இப்படி இருக்க நடிகைகளோட கூட்டத்தில் நம்ம சாய் பல்லவி அவர்கள் மட்டும் தனித்துவமாக தெரியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிற திரைப்படங்களையும் சரி அவங்களோட நிஜ வாழ்க்கையிலையும் சரி பெரிய அளவில் கவர்ச்சி அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது. அவங்களுடைய நிஜ வாழ்க்கையில் அவங்க கலந்துக்கிற சினிமா விழாக்களாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற இன்டர்வியூஸாக இருக்கட்டும், அவங்க சமூக வலைத்தளங்களில் போடுற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், அவங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எதுலேயுமே அவங்க கவர்ச்சியாக பேசுகிறதோ இல்லை கவர்ச்சியான ஆடைகள் அணிவதோ எதுவுமே இருக்காது. இந்த ஒரு காரணத்தினாலே இவங்களுக்கு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தெலுங்கு சினிமா சைடில் எந்தவித கவர்ச்சியும் திரைப்படங்களில் காட்டாமல் தனக்கென இவ்வளோ பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கின ஒரே நடிகையாக இப்போ சாய் பல்லவி அவர்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்க சமயத்தில் தங்கச்சியோட ஒரு பீச்சில் ஒரு கவர்ச்சியான ஒரு உடையில், குறிப்பாக சொல்ல போனால் பிக்கினி உடையில் இருக்கிற மாதிரியான ஒரு சில ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாஸில் அதிகமாக ஷேர் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து சாய் பல்லவியோட ஃபேன்ஸ் எல்லாருமே என்னப்பா அது சாய் பல்லவி அதுவும் இந்த ட்ரெஸ்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷாக்கில் தான் இருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோஸை பற்றி ஒரு பக்கம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ ஏஐ அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பூம் ஆகிட்டு இருக்கு. எந்த ஃபோட்டோ உண்மையான ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ பொய்யான ஃபோட்டோ அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது ஃபோட்டோஸை ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரியான ஒரு ஃபோட்டோவை தான் ரெடி பண்ணி இப்போது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சாய் பல்லவியோட மக்கள் மத்தியில் இருக்க ஒரு ஃப்ரேமை கெடுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சில பேர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இது அவங்க தங்கச்சியோட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பீச்சில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட்டை தான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் எது உண்மையான விஷயம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சரியாக தெரிய வரல. சாய் பல்லவியோட இந்த ஒரு ஃபோட்டோஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் மூலிமா சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை ரெகுலராக தெரிஞ்சுக்க நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.